Hi guys, welcome back to my channel. என் பேர் பிரபா. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்ஸ்டன்ட் லோன் ஆப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் சும்மா சொல்லலை, ஏன்னா இது வந்து நான் லோன் இதுலேருந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் எடுத்து என்னோடய தேவைக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டோரில் இருக்கட்டும் இல்லை கூகுளில் இருக்கட்டும் கிட்டத்தட்ட 50-60 ஆப்புக்கு மேலே இருக்குது. அதில் வந்து எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து 30%, 35%, 40%லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் நான் அதில் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் எடுத்தது பார்த்திங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23% பர் இயர், அதாவது வருஷத்துக்கு 23% தான். இது வந்து அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் தான். இது வந்து 23%ன்றதே நல்லா அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எவ்வளோ கவர்மெண்ட் பேங்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. இவ்வளோ பேங்க் இருந்தாலும் நம்ம வந்து லோன் அப்படின்னு கேட்டு போனோம்னு வச்சிங்க, நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மனுஷனாகவே பார்க்குறதில்ல. கிட்டத்தட்ட ரொம்ப மேலே கீழேயும் பார்த்துட்டு லோன்லாம் இல்லை, ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. அப்படியே நம்ம லோனு தரதாக இருந்தாலும் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி எல்லாமே கேட்டுட்டு அதுக்கேற்ற மாரி தான் நம்மளுக்கு லோன் அமௌண்ட் தராங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 சம்பளம் வாங்குகிறோம், ஒரு 20,000 சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 lakh இல்லை ஒரு 70,000, 80,000 இந்தமாரி தான் நம்மளுக்கு வந்து லோன் ஆஃபர் தராங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்தது வந்து பூனாவாலா ஃபின்கார்ப். இது வந்து புனேயில் இருக்குது. நான் வந்து எல்லாமே இதில் பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 3 lakhs லோன் ஆஃபர் இருந்துச்சு. இது வந்து பேடிஎம் மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து நான் ஒரு எமர்ஜென்சின்னு நான் அப்ளை பண்ணுறப்போ எனக்கு வந்து 3 lakhs லோன் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் வந்து 1.5 லட்சம் போட்டு எடுத்தேன். கிட்டத்தட்ட நான் லோன் எடுத்து கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து தான் என்னோடய ஃபஸ்ட்டு இஎம்ஐ டேட்டே ஸ்டார்ட் ஆணுச்சு. கிட்டத்தட்ட அதில் பார்த்திங்கன்னா 1.5 லட்ச ரூபா லோன் ஆஃபரில் எனக்கு ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்கல. ஒரு 4,000 தான் பிடிச்சிருந்தாங்க. ஜிஎஸ்டி, டாக்குமெண்ட் சார்ஜஸ்னு, வேறு மற்றபடி எதுவுமே பிடிக்கல. கிட்டத்தட்ட 1,46,000 என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. வித்தின் எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நோ பேப்பர் ஒர்க்கு, அப்புறம் வந்து எங்கேயுமே போய்ட்டு இந்த ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சேலரி ஸ்லிப்பு, பே ஸ்லிப்பு இதுமாரி எதுவுமே கேட்கல. வெறும் பேன் நம்பர் மட்டும்தான் போட்டேன். லோன் ஆஃபர் காட்டுனுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 3 லட்சத்தில் 1.5 லட்சம் போட்டு எடுத்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்தமாரி நிறைய பண தேவைகள் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு வந்து நிறைய லோன் ஆப்பு, அப்புறம் வந்து இந்த குழு லோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய இருந்தாலுமே அதில் வந்து பெரிய அமௌண்ட்டு தரமாட்டாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 30,000, 40,000, 50,000 ஃபஸ்ட் டைம் எடுங்க 30,000, அடுத்த டைம் வந்து 50,000 தருவோம் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட 30,000 லோன் கொடுத்துட்டு 2 வருஷம் கட்டு அப்படின்ட்டு வாரம் கட்டுங்க, மாதம் கட்டுங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 லட்சம் எடுத்தேன். அது வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட் தான். அது வந்து சின்ன அமௌண்ட்னே சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற இன்ஸ்டன்ட் லோன்லாம் 20,000, 30,000, மேக்ஸிமம் 20,000 தான் தராங்க. 20,000, 15,000 தான் தராங்க. இதில் வந்து 1.5 லட்சன்றது கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. என்னோடய ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இது மூலியமாக வாங்கினேன். அப்புறம் வந்து நம்ம ரைடுக்கு வந்து கோப்ரோ கேமரா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுலேருந்து இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து கோப்ரோ வாங்கினோம். அப்புறம் வந்து நம்ம கேமரா ஆக்சஸரிஸ், ரைடுக்கு போகிறதுக்கான தேவைக்கெல்லாம் வந்து அந்த அமௌண்ட்லேருந்து தான் கொஞ்சம் வாங்கினேன். இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து லேண்ட் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ வந்து இதில் வந்து இந்த 1.5 லட்சத்துலேருந்து அதை போட்டு நான் வந்து ஒரு ட்ரீம் லேண்டை வாங்கணுன்றது அதையும் வாங்கிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வந்து உங்களுக்கு பர்சனலாக பண தேவை இருக்குது, இல்லை வந்து ஒரு பைக் வாங்கணும், இல்லை நிறையா ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க. கையில் கொஞ்சம் காசு இருக்கும், மிச்ச காசு பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ வந்து பேங்க்கில் வந்து லோன் கேட்டால் நிறைய ப்ரொசீஜர், இல்லை ப்ரைவேட்டில் போனோம்னா நிறைய வட்டி அப்படின்ட்டு அதிகமாக போட்டு நம்மள்டேருந்து வாங்க பார்ப்பாங்க. ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா 23%ன்றது வெளியில் கவர்மெண்ட் பேங்க் எத்தனையோ இருந்தாலும் ஒரு படிச்சிருக்கோம், ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்ட்டு ஒரு மதிப்பு மரியாதையில் ஒரு லோன்லாம் பண்ணுறதில்ல. இது வரைக்கும் நான் வந்து நிறைய பேங்க்கு போயிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு அளவு மிடில் கிளாஸ்னால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட லோவர் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இப்போ அப்படிப்பட்டவங்க வந்து பேங்க்கு போகிறப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்களோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன், மாற்றிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ வந்து
நம்ம வந்து எந்த ஒரு ஆஃபீஸுக்கும் போகல, இல்லை யார்கிட்டையும் சொல்லலை. நம்மளுக்கு யாரும் ஜாமீன் போடுறதோ இல்லை வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட பேன் நம்பரை போட்டேன், நம்மளுக்கு அதில் வரவு செலவு வச்சு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லோன் வாங்கிட்டு கட்டாமல் விட்டுறலாம் அப்படின்ட்டுலாம் இந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா அந்தமாரி ஆட்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இஎம்ஐயில் எடுத்திருப்பீங்க. ஒரு ஃபோனோ இல்லை வந்து ஒரு பைக்கோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து இஎம்ஐயில் எடுத்து கட்டியிருப்பீங்க. அந்தமாரி ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம எடுத்து நம்ம வந்து ஒரு கடை ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸில் போடலாம், இல்லை வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் வண்டி வாங்கி ஓட்டலாம். ஸோ நம்ம கையில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டு மட்டும் இந்தமாரி லோனை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மந்த்லி கட்ட நம்மளுக்கு வந்து வரவு வந்து அசல்லையும் நம்மளுக்கு கழியும், வட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அது என்னன்ட்டா நான் அந்த சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 மாதம் கட்டியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து பாருங்கள், ஃபஸ்ட்டு மந்த் ஓப்பனிங் பேலன்ஸ், 2வது உள்ளது வந்து நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ, 3வது வந்து அதில் உள்ள அசல் இன்ட்ரெஸ்ட்டு தனித்தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ வந்து எத்தனை நாளைக்கு கட்டணும் அப்படின்ட்டு வரிசையாக கீழே வந்து 24 மாதத்துக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒவ்வொரு மாதமும் கட்டினதெல்லாம் வந்து டார்க்காக இருக்கும். அப்புறம் வந்து கட்ட போகிறது வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டார்க்காக இருக்காது. கிட்டத்தட்ட நான் 6 மாதம் கட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 6 மாதம் வந்து நல்ல டார்க்கில் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து நான் வந்து கட்ட போகிறது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கட்டின இஎம்ஐ, அதுக்கப்புறம் கட்ட போகிற இஎம்ஐ, இது வந்து ரெண்டும் வந்து அசல் வேறையாக இருக்கும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் கட்டினதெல்லாம் ஃபுல்லாக டார்க்கில் இருக்கும். கட்ட போகிறது வந்து அந்தளவுக்கு டார்க்காக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸுன்றது நம்மளோட 1.5 lakhs இஎம்ஐ அமௌண்ட்லேருந்து கழிச்சது போக பேலன்ஸ் அமௌண்ட் இதில் வந்து காட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதம் இஎம்ஐ கட்டி முடித்ததுக்கப்புறமும் இதில் வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னைக்கு நம்மளோட ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணணுமோ அது அந்த டேட்டுக்கு நம்ம டேரெக்டாக சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இப்போது 1 வருஷம் கட்டுறேன்னா அந்த 1 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மந்த்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ கடைசி மந்த்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோ வேரி ஆகுதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்போ வேணாலும் இதை ஃபோர்க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அட்வான்ஸ் இஎம்ஐ இதில் பே பண்ணலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான இது இருக்குது. நம்ம லோனு வாங்கிட்டு கட்டாமல் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வராதிங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு லோன் வாங்கி வச்சுட்டு கட்டாமல் விட்டுருப்பீங்க. அந்தமாரி ஆட்களுக்கு வந்து இந்த வீடியோ கிடையாது, இந்த லோனும் கிடையாது. ஸோ வந்து வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு சக்ஸஸாக ஃபுல்லாக வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண தேவை நிறைய இருக்கும். அந்தமாரி ஆட்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த பூனாவாலா ஃபின்காப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீபேமெண்ட் ஷெடியூலை வந்து எப்போ வேணால் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இதில் வந்து நம்ம வந்து மந்த்லி இஎம்ஐ கட்ட நம்மளுக்கு அது வந்து அசல்லையும் வர வைப்பாங்க, வட்டிலையும் வர வைப்பாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து வட்டி கம்மியாகிட்டே இருக்கும், அதேமாதிரி அசல் அதிகமாகிட்டே போகும். இப்படி இருக்கப்போ நம்ம வந்து சீக்கிரமாக நம்மளோட லோனை வந்து கட்டி முடிச்சிடலாம். 2 வருஷத்தில் நம்ம வந்து டோட்டலாக கட்ட போகிற வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,000. அது 1.5 லட்சத்துக்கு 38,000 மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டுறோம். இது வந்து 2 வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்குன்றது என்னை கேட்டால் ரொம்ப தாராளமாக கட்டலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 1 lakh மாத வட்டிக்கு வாங்கினா கூட நம்ம வந்து கடைசி வரைக்கும் வட்டியே தான் கட்டிகிட்டு இருக்க முடியும், அசலை கட்ட முடியாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வட்டியும் கழியுது, அசலும் கழிஞ்சிட்டே வருது. ஸோ அதை பார்த்திங்கன்னா இது ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்கள் ஃபோனில் வந்து பூனாவாலா ஃபின்காப் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து ஃபுல்லாக பேன் கார்டு, உங்களோட மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மினிமம் ஒரு 3 lakhs to 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆஃபர் இருந்துச்சுன்னா. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஆஃபர் காட்டல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் சிபில் அப்டேட் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது இஎம்ஐ எடுத்து அதை கட்டாமல் இருந்தாலோ இல்லை வந்து அதை கட்டிக்கிட்டு இருந்தாலோ உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் ஏறினோன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் உங்களுக்கு காட்டும். ஸோ வந்து உங்களோட பல இஎம்ஐ அப்புறம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லாம் கட்டிகிட்டே இருக்கீங்க, கரெக்டாக நீங்கள் வந்து வரவு செலவு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும்.
ஸோ வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் ஏதாவது பிஸ்னஸோ இல்லை வந்து உங்களோட பர்சனல் தேவையோ இல்லை வந்து பல செலவுகள் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ பைஸ்.